ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்றைக்கி நவம்பர் 22 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, தி ஜியோ ஹெரிட்டேஜ் வேல்யூ ஆஃப் ராம் சேது, ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் தி நியூ டேட்டா ப்ரொடெக்ஷன் பில், யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி லான்ச்சஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் பாலிசி, நியூ ஃப்ரண்டியர்ஸ் இன் ஸ்பேஸ், டெவலப்பிங் கிரேட் நிகோபார் ஸ்ட்ராட்டஜிக் இம்பரேட்டிவ் அண்ட் எக்கலாஜிக்கல் கன்சர்ன்ஸ், மிஸ்லனியஸ் நியூஸ் அண்ட் பிஓக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்துருந்த பிஓக்கான ஆச்சு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த அக்டோபர் மந்த்க்கானதும் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதோட காஸ்ட் வந்து 99 rupees மட்டும்தான். இதில் GS 1, 2, 3, 4 ப்ரிலிம்ஸ் வித் சம் பொட்டன்ஷியல் மெயின்ஸ் கொஷின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தி ஜியோ ஹெரிட்டேஜ் வேல்யூ ஆஃப் ராம் சேது. இந்த ஆர்டிக்கல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ராம் சேது ரீஜன் இருக்கு இல்லையா, நம்மளோட ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் அந்த ஐலாண்டில் இருக்க இடையில இருக்க ரீஜன் தான் ராம் சேதுன்னு சொல்லுவோம். அந்த இடத்தோட ஜாக்ரஃபிக்கல் அண்ட் தென் ஹெரிட்டேஜ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ராம் சேது? ராம் சேது இஸ் ஆடம்ஸ் பிரிட்ஜ், இஸ் a bridge like structure between India and Sri Lanka. The origin is attributed to mythological hero Lord Rama. ஸோ இது வந்து ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால்மீகியோட ராமாயணம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ராம் சேது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட எக்ஸாக்ட் ஜாக்ரஃபிக்கல் லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் இருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாட்டில், அதுக்கும் ஸ்ரீலங்காவுடைய நார்த் வெஸ்ட் கோஸ்ட்டில் உள்ள மன்னார் ஐலாண்டுக்கும் இடையில தான் இந்த ரீஜன் வந்து இருக்குது. இது கல்ஃப் ஆஃப் மன்னாருக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் இருக்க நேச்சுரல் பேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இந்த ரீஜனோட ஏஜ் வந்து என்னென்னா கார்பன் டேட்டிங் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ண சயின்டிஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்டடி. இப்போது எதுக்காக இதை பற்றி நம்ம பார்க்குறோன்னா, இந்த சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்தது இல்லையா, ஏர்லியராக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல டியூ டு சம் கன்சர்ன்ஸ். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கோரல் ரீவ்ஸ் அண்ட் மற்ற இஷ்யூஸ்னால அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இது வந்து ராம் சேது பற்றின ஜெர்னலிஸ்டிக் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ சேது சமுத்திரம் ship channel project can be traced back to British, who proposed creating a channel to link the Park Strait with the Gulf of Mannar. It was only in 2005 that the project was inaugurated. இந்த சேது சமுத்திரம் ஷிப் சேனல் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே இது ஆக்சுவலாக சொல்லிட்டு இருந்தாங்க. 2005 தான் இந்த ப்ராஜெக்ட் இனாக்ரேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் சவுத்தில் இருக்கு இல்லையா, அதையும் பார்க் பே நார்த்தில் இருக்குது, இது ரெண்டையும் வந்து செப்பரேட் பண்ணுற மாதிரி இந்த ஆடம்ஸ் பிரிட்ஜ் தான் இந்த ராம் சேது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த சேது சமுத்திரம் ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்மளோட நேவிகேஷன் டைம் இருக்கு இல்லையா, ஈஸ்டர்ன் சைடுக்கும் வெஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த நேவிகேஷன் டைம் வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணணும். இதை நம்ம மேப்பில் பார்த்தோன்னா ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேது சமுத்திரம் ப்ராஜெக்டில் வந்து இந்த மாதிரி சேனலில் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக போகிற ரூட்டு, இது வந்து அந்த சேனல் வழியாக போகக்கூடிய ரூட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் ஈஸ்ட் கோஸ்ட்டில் அந்த ஷிப்பிங் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும், டைமும் கம்மியாகும், அந்த நேவிகேஷன் டைம். அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது இன்னும் வந்து பண்ணல. இந்த ப்ராஜெக்டோடைய கன்சர்ன்ஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, வேவ்ஸ் வந்து ஹையராக இருக்கனால அந்த ரீஜியனை செடிமெண்டேஷனில் அதிகமாக இருக்கும். ஸோ செடிமெண்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டர்பிடிட்டியும் வந்து அதிகமாகிடும் அந்த ரீஜனில். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓஷனோட வேவ்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வல்னரபிள் டு தி சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ். ஸோ ஏற்கனவே இந்த 1964 பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோன் வந்தது. அந்த டைமில் அந்த தனுஷ்கோடி டவுன் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த சேஃப்டி அப்படிங்கிறது இந்த ரீஜனில் கிடையாது. ஏன்னா அதிகமான சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் கன்சர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மெரைன் எக்கோசிஸ்டம் வந்து ரொம்பவே பாதிப்படையும். இப்போது இந்த ரூட் வந்து ஸோ இங்கே தான் அந்த நம்ம இந்தியா ராமேஸ்வரம் இருக்குது, அந்த இங்கே ஸ்ரீலங்கா இருக்குது. இந்த ரீஜனில் தான் வந்து அவங்க ரூட் அந்த ஷிப் சேனல் ப்ராஜெக்ட் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மெரைன் எக்கோசிஸ்டம் நிறைய கோரல் ரீவ்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஷிப்ஸ் வந்து இப்படி சுற்றி போகாமல், ஸ்ரீலங்கா வந்து சுற்றி போகாமல் இந்த ரூட் வழியாக போச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய கோரல் ரீவ்ஸ் அண்ட் மெரைன் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஏர் அண்ட் வாட்டரை அதிகமாகவே பொல்யூஷன் பண்ணும். ஆக்சுவலாக 2003 வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்தினாங்க. சேட்டலைட் ரிமோட் சென்சிங் இமேஜ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இந்த ரீஜன் எந்த மாதிரி இருக்குது, லைக் அந்த சேது சமுத்திரம் ரீஜன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அவங்க செக் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ரீஜனில் பர்டிகுலர் இந்த ராம் சேது ரீஜன் வந்து மேன்மேட் கிடையாது. அங்கே வந்து ஒரு 103 ஸ்மால் பேட்சஸ் ஆஃப் ரீஃப் அப்படிங்கிறது ஒரு லீனியர் பேட்டர்னில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இடையில சின்ன சின்ன இன்டர்மீடியட் டீப் சேனல்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அந்த லீனியர் பேட்டர்னில் இருக்க ரீஃப்ஸ் வந்து ஹையராக இருக்கும், எலிவேட்டடாக இருக்கும் இல்லையா, அதை வந்து கேஸ் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜியில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் ஆல்சோ known as keys refer to low elevation islands situated on the surfaces made of coral reef. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 103 ஸ்மால் பேச்சஸ் ஆஃப் ரீஃப்னால தான் வந்து அந்த லீனியர் பேட்டர்ன் உருவாகியிருக்கு. அதுதான் வந்து நம்ம ராம் சேதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மேன்மேட் கிடையாது அப்படின்னு வந்து அந்த ஸ்பேஸ் இமேஜரியில் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ரீஃப்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த இடையில சின்ன சின்ன டீப் சேனல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இந்த எலிவேட்டட் ரீஜனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கீஸ் ஆர் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோரல் ரீஃப் சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஐலாண்ட், லோ எலிவேட்டட் ஐலாண்டை தான் கேஸ் ஆர் கீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இந்த டெர்மினாலஜி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Next, Ram Setu is a continuous stretch of limestone shoals that runs from Pamban Island near Rameshwaram to the Mannar Island on the northern coast of Sri Lanka. So, இது continuous stretch of limestone shoals அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குளோபல் கிளேஷியேஷன் பீரியட், அதாவது 2.6 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்து என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த சேது சமுத்திரம் அந்த பார்ட்ஸ் ஆஃப் த ரீஜன் எல்லாமே வாட்டருக்கு மேலே எலிவேட்டடாக ஆகிருந்துச்சு. போஸ்ட் கிளேஷியேஷன் பீரியடில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிளேஷியர்ஸ்லாம் ரொம்ப உருக ஆரம்பிக்கும், சீ லெவல் ரைஸ் ஆகும் இல்லையா, அப்போது சீ லெவல் அல்டிமேட்லி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த டைமில் என்னென்னா ஏற்கனவே இங்கேருந்து ரீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே ஃபர்தராக ரீவ்ஸ் வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சப்மர்ஜ்டு பிளாட்ஃபார்மில் நியூ ரீவ்ஸ் வளர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அந்த டைமில் தான் வந்து இந்த ராமாயணில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, லார்ட் ராமா வந்து ஸ்ரீலங்காவை ரீச் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி போனாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து அவங்களோட ஒரு சயின்டிஃபிக் ரீசனாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ரீஜனை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த நீட் ஃபார் ப்ரொடெக்ஷன்? அங்கே வந்து கோரல் ரீஃப்ஸ் அதிகமாக இருக்குது. த கோரல் ரீஃப் பிளாட்ஃபார்ம் பிட்வீன் தூத்துக்குடி அண்ட் ராமேஸ்வரம் இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் were notified as a marine biosphere reserve in 1989. ஸோ இந்த ரீஜனை வந்து 1989 மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வாக நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட 36,000 ஸ்பீஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானா வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய மேங்க்ரோவ்ஸ் அண்ட் சாண்டி ஷோர்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே அரௌண்ட் 600 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 70 ஸ்பீஷ் ஆஃப் ஃபிஷஸ் வந்து எக்கனாமிக்கலி நமக்கு இம்பார்ட்டண்ட். இப்போது இந்த சேது சமுத்திர ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரியாலிட்டியாக வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே த்ரெட்டனிங்காக இருக்கும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷிங்கை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, ஃபிஷர்மேன் இருக்காங்களே, அவங்களோட லைவ்லிஹுட்டும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The geoheritage paradigm is used in nature conservation to preserve the natural diversity of significant geological features. It accepts the fact that geodiversity consists of varied landforms and features representative of dynamical natural process and is threat from human activities and needs protection. இப்போ இந்த ஜியோ ஹெரிட்டேஜ் வேல்யூ அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து எதுக்காக இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அதோட ஜியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் அதுவும் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட ஹெரிட்டேஜ் வேல்யூஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதான் வந்து ஜியோ ஹெரிட்டேஜ் வேல்யூ நீங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போது இந்த ரீஜனுக்கு வந்து நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே த்ரெட்டனிங்காக இருக்குது. அதனால் இதுக்கு ப்ரொடெக்ஷன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அல்டிமேட்லி ராம் சேது கேரிஸ் யூனிக் தி ஜுவாலஜிக்கல் imprints ஆஃப் an eventful past. Therefore, it needs to be preserved not just a national heritage monument but also as a geoheritage structure as defined from the scientific perspective. நம்ம வந்து இது ஒரு நேஷ்னல் ஹெரிட்டேஜாக மானுமெண்ட்டாக மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் நம்மளோட சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோம் இல்லையா, இதோட ஜியாகிரஃபியும் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ராம் சேது அந்த ரீஜன் பற்றி பார்த்தோம். ஸோ இதோட ஹெரிட்டேஜ் வேல்யூ லைக் நம்மளோட மித்தாலஜியில் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் இதோட ஜியாகிரஃபிக்கல் வேல்யூ லைக் இங்கே கோரல் ரீஃப்ஸ் இருக்குது, இந்த பர்டிகுலர் மெரைன் ரிசர்வோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ராம் சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான கன்சர்ன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அட் லாஸ்ட் why it needs to be protected, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எதனால் நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து மேப்பிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து நம்ம இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, இங்கே கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து சவுத்தில் இருக்குது, அண்ட் தென் பாக் பே வந்து நார்த்தில் இருக்குது, நடுவில் இந்த ரீஜனை தான் வந்து ராம் சேது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் தி நியூ டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். நம்ம ஆல்ரெடி டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் பற்றி பார்த்துருப்போம். இப்போ இல்லை ஒரு சில டீட்டெயில்டு பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஜெனரலிஸ்டிக்காக பார்த்துருப்போம், டீட்டெயில் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லேருந்து ஒரு சில விஷயம் மிஸ்ஸிங்காக இருக்குது. என்ன தான் வந்து இது நியூ டிராஃப்ட் கொண்டு வந்திருந்தாலுமே இதில் நிறைய 2 முக்கியமான ரைட்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. நம்மளோட டேட்டா பிரின்சிபல்ஸ்னால் யாருன்னு சொல்லணும், சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த டேட்டாஸை கொடுக்குறோமோ அவங்கள தான் வந்து டேட்டா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். யார் கலெக்ட் பண்ணுறாங்களோ தே ஆர் கால்ட் அஸ் டேட்டா ஃபிடூஷியரிஸ். அண்ட் கன்சென்ட் மேனேஜர்ஸ் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம 2 பேர்த்துக்கும் லைக் டேட்டா பிரின்சிபலுக்கும் அந்த டேட்டா ஃபிடூஷியரிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கன்சென்ட்ஸ் அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்து கன்சென்ட் மேனேஜர். அண்ட் சிக்னிஃபிகண்ட் டேட்டா ஃபிடூஷரினா யாருன்னா, யாரெல்லாம் அதிக வால்யூம் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அவங்கள சிக்னிஃபிகண்ட் டேட்டா ஃபிடூஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில டெர்மினாலஜி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஃபார் ரிவைசிங் நான் சொல்லியிருக்கேன்.
இந்த 2 முக்கியமான ரைட்ஸ், ஸோ டேட்டா பிரின்சிபலுக்கான 2 முக்கியமான ரைட்ஸ் வந்து இந்த டிராஃப்டில் கொடுக்கப்படலை. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு டேட்டா போர்ட்டபிலிட்டி. ஸோ டேட்டா போர்ட்டபிலிட்டிக்கான ரைட்டை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டா போர்ட்டபிலிட்டினா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளிப்கார்ட்டே எடுத்துக்கோம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம டேட்டா பிரின்சிபல்ஸ் என்ன பண்ணுறோம், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தரோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தரோம், நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் அதெல்லாம் தரோம், லைக் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதெல்லாம் இந்த ஃப்ளிப்கார்ட் கம்பெனி என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் மறுபடியும் வந்து கொடுக்கணும். டேட்டா ஃபிடூஷியரி வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் நம்மளோட டேட்டாஸை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம யூசர்ஸ்க்கு இப்படி டேட்டாவை தரப்போ என்ன ஆகும்னா, நம்ம எந்த வெப்சைட் வந்து ப்ராப்பராக நம்மளோட டேட்டாவை யூஸ் பண்ணுறாங்க, லைக் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்டோட சர்வீஸ் வந்து பிடிக்காமல் இருக்குது, நம்ம வந்து அமேசானுக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா டேரெக்டாக வந்து நம்மளோட ரைட் வந்து யூஸ் பண்ணல, லைக் டேட்டா போர்ட்டபிள். ஃப்ளிப்கார்ட் வந்து என்ன பண்ணிங்கன்னா அமேசானுக்கு இந்த டேட்டாவை ஷிஃப்ட் பண்ணிடுங்க, அகெயின் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் டேட்டாஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த டேட்டா போர்ட்டபிலிட்டி ரைட் வந்து மிஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This empowered data principles by allowing them to choose between different platforms and enhanced competition between data fiduciaries to increase the consumer welfare. இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, இப்போ நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த அமேசான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் கொடுக்குறது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இது கொடுத்துருந்தா இதோட பெனிஃபிட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில காம்படிஷன் வந்திருக்கும். ஸோ கன்சியூமர் வெல்ஃபேரை யார் பெட்டராக வச்சுருக்காங்களோ அவங்களோட சர்வீஸ் தான் வந்து பெட்டராக இருந்திருக்கும். இந்த ரைட் டு டேட்டா போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகியிருக்கு. செகண்ட் என்ன மிஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு பி ஃபர்காட்டன். ஸோ இதுவும் வந்து இந்த புது டிராஃப்டில் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பர்டிகுலர் டேட்டா பிரின்சிபல் வந்து ஒரு டேட்டா ஃபிடூஷியரி கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்னோட டேட்டா வந்து கண்டினியூஸாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னா அதை வந்து பண்ணி கொடுக்கணும். பட் இந்த ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படிங்கிறது வந்து இந்த டிராஃப்டில் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ரைட்ஸ் வந்து மிஸ் ஆகியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, ஹவு டஸ் த டிராஃப்ட் பில் ட்ரீட் பர்சனல் டேட்டா ப்ராசஸிங் ஆஃப் சில்ட்ரன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் எராவில் எல்லாருமே வந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ணாதவங்க ஒரு சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ குழந்தைங்களுக்குலாம் ஆன்லைன் கிளாஸ் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தே ஆர் ஆல்சோ கிவிங் தேர் ஓன் டேட்டாஸ் அண்ட் அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. 18 வயசு கீழே இருக்கவங்க எவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கான டேட்டா பிரின்சிபல் யாராக இருப்பா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஆன்சர் வந்து பார்த்தோம். இவங்களோட பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் தான் வந்து இவங்களோட டேட்டா பிரின்சிபல்ஸாக இருப்பாங்க ஃபார் கிவிங் கன்சென்ட் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பட் இதில் வந்து ஒரு சில இஷ்யூ சொல்கிறாங்க. A major issue that remains is that the age of the digital consent, which is the age at which individual can consent to their personal data being processed, continues to be 18. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பேரண்ட் ஆர் கார்டியனோட கன்சென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெக்வயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயசு குழந்தை வந்து அந்த டிஜிட்டல் கன்சென்ட்டை கொடுக்குறதுக்கும் ஒரு 17 இயர்ஸ் ஓல்டு கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ 18 வயசு கீழே இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே கேட்டகரியில் வச்சுருக்கீங்க இல்லையா, அது வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் கிவிங் த டிஜிட்டல் கன்சென்ட். ஸோ இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸோட ஒரு கார்டியனோட கன்சென்ட் இருக்கும் அப்படின்னு இருக்க பட்சத்தில் ஒரு அன்ஈக்குவல் ஆக்சசபிலிட்டி இருக்கும் இன்டர்நெட்டை பொறுத்தவரையும் அப்படிங்கிறது செகண்ட் கன்சென்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனோட கன்சென்ட் கண்டிப்பாக வேணுங்கிற பட்சத்தில் ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும்தான் அவங்க மேலே திணிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு அட்டானமஸ் அப்படிங்கிறது வர மாதிரி இருக்கும். அந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So finally, requiring consent from parents would hamper autonomous development of the children, since parents may not want them to be exposed to the viewpoints contradictory to the own. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கிறது இல்லையா, இதை வந்து வயலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வந்து வயலேட் பண்ணுதுன்னா, கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் சைல்டு. இந்த கன்வென்ஷன் கீழே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இதை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட டேட்டா ஃப்ளோ இருக்கு இல்லையா, அது வந்து க்ராஸ் பார்டர் போகலாம், லைக் கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸை தாண்டியும் நம்மளோட டேட்டா ஃப்ளோ இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக அவங்க இந்த டேட்டா ஃபிடியூஷரிஸ் இருக்காங்களே, லைக் பெரிய சோஷியல் மீடியா கம்பெனிஸ் ஆகட்டும், ஏன்னா அவங்களாம் வந்து மற்ற கண்ட்ரீஸில் இருக்காங்க, இந்த டேட்டா ஃப்ளோ வந்து அவங்களுக்கு ஈஸியராக பண்ணி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கான கைட்லைன்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணல. ஸோ இதை வந்து யார் கீழே கொடுத்துட்டாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்து கொடுத்துட்டாங்க. த க்ரைட்டீரியா இஸ் லெஃப்ட் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் செல்ஃப் டு பி ஸ்பெசிஃபைட் அண்டர் இட்ஸ் ரூல் மேக்கிங் பவர். ஸோ அதுக்கான அந்த கைட்லைன்ஸ் ஆர் க்ரைட்டீரியா வந்து அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர் கீழே வந்து விட்டுட்டாங்க. வாட் இஸ் த டிசைன் ஆஃப் தி ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ப்ரப்போஸ்ட் அண்டர் த பில். ஸோ ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் என்னவா இருக்குது,
லைக் இப்போ வந்து நம்ம வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லை வந்து கொடுக்குறோம். இதை ரெகுலேட் பண்ணுறது யாராக இருப்பா? டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டாக இருப்பாங்களா? அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் வந்து யார் பண்ணுவாங்க? யூனியன் கவர்மெண்ட் பண்ணுவாங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்களா? அதுதான் வந்து இந்த கொஷின் சொல்லியிருக்காங்க. லைக் இப்போ நம்மளோட செபி வந்து எப்படி நம்மளோட இம்போர்ட்ஸ் அண்ட் அந்த எக்ஸ்சேஞ்சஸ் ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்துக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த டேட்டா ப்ரொடெக்ஷனை யார் பார்ப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். The Data Protection Authority was enshrined with significant powers of regulation making, enforcement and adjudication. The current draft consideration reduces the scope of proposed Data Protection Board of India. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது கரண்ட்டாக கொடுத்துருக்கூடிய டிராஃப்டில் நம்மளோட டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கம்மியான ஸ்கோப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அரௌண்ட் 22 கிளாஸஸ் இந்த பில்லில் இருக்கக்கூடிய 22 கிளாஸஸில் 15 கிளாஸஸில் வந்து அந்த ரூல் மேக்கிங் பவர் யார் கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரேதர் தென் தி டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு. இப்போது இதில் என்ன நீங்கள் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். இப்போது டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனி அத்தாரிட்டியாக இருக்கும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் யார்? அவங்களும் வந்து ஒரு டேட்டா ஃபிடியூஷரி. நம்ம சிட்டிசன்ஸ் கிட்டேருந்து நிறைய டேட்டா வந்து அவங்க வாங்கிட்டே இருக்காங்க. இப்போது ஒரு டேட்டா ஃபிடியூஷரியே எப்படி ரூல் மேக்கிங் அத்தாரிட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கன்சர்னாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவுட் ஆஃப் தி 22 clauses in the DPDP bill, the central government has been provided with rule making power in around 14 clauses. 14 கிளாஸஸ்க்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல் மேக்கிங் அத்தாரிட்டியாக வந்து அவங்க கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ஒரு டேட்டா ஃபிடியூஷரியே வந்து ரூல் மேக்கிங் அத்தாரிட்டியாக இருக்க முடியும்? இது வந்து மற்றவங்களுக்கு பாரபட்சம் பார்க்குற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து எங்களோட ஃபஸ்ட் கன்சர்னாக இருக்குது. அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இவங்க டேட்டா ஃபிடியூஷரியாக இருக்காங்க இல்லையா, இந்த ரூல் மேக்கிங் பவரில் அவங்களாம் வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து டேட்டா ப்ரீச்சிங் கிடையாது, இதுதான் வந்து கரெக்டான டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அவங்களுக்கு தேவையான மாதிரி தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அந்த ரூல்ஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Vesting these powers with the union government, which would itself be subject to these rules, creates conflict of interest. இவங்களே வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள் தான். அண்ட் இவங்க மட்டும் எப்படி ஒரு புது ரூல் மேக்கிங் அத்தாரிட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல் மேக்கிங் அத்தாரிட்டி அப்படியே வந்து மாற்றிட்டாங்க. இப்போது ரூல் மேக்கிங் அத்தாரிட்டியாக மாற்றினதுக்கப்புறம் இந்த ரூல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கப்படலை அப்படின்னும் ஒரு இஷ்யூ இருக்குது. The Data Protection Bill fails to provide adequate legislative guidance for framing these rules. This leads to concern of excessive delegation of the legislation. இப்போ கைட்லைன்ஸே இல்லாத பட்சத்தில் வந்து தெர் இஸ் அ பாசிபிலிட்டி யூனியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூல்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்லி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸசைசஸ் கிரேட்டர் கண்ட்ரோல் ஓவர் தி ப்ரப்போஸ்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் பிகாஸ் இட் வில் அப்பாயிண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு. இது வந்து தேர்ட் கன்சர்ன் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ரூல் மேக்கிங் பவர் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ரூல் மேக்கிங் பவர் கீழே என்னென்னா அவங்க தே ஆர் நாட் ஹேவிங் எனி கைட்லைன்ஸ் டு மேக் தட் ரூல். அது செகண்ட் கன்சர்னாக இருக்குது. அண்ட் மூணாவது பாயிண்ட் வந்து இவங்க தான் டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டில் வேலை பார்க்கக்கூடிய மெம்பர்ஸை அப்பாயிண்ட்டும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாயிண்ட் பண்ணதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ இதான் வந்து 3 கன்சர்ன்ஸ். இது வந்து இந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் த ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்டேட் பேஸ்டு ப்ராசஸிங் ஆஃப் பர்சனல் டேட்டா? இப்போ இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கன்சென்ட் லைக் டேட்டா பிரின்சிபல்ஸோட கன்சென்ட் வேணும் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஆனால் யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஃபேர் அண்ட் ரீசனபிள் ரீசன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து கன்சென்ட் இல்லாமல் இவங்களோட பர்சனல் டேட்டாவை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னு ஒரு 3 பர்சன் வந்து சொசைட்டியில் இருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி டேட்டாஸ் தேவை, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சந்தேகத்தின் பேரில் இவரோட கன்சென்ட் இல்லாமல் இவரோட பர்சனல் டேட்டாவை எடுக்கலாம். அதாவது ஃபேர் அண்ட் ரீசனபிள் டைம்ஸ் அவங்களுக்கு வந்து தேவைங்கிற பட்சத்தில் எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸம்ஷன், ஸோ எந்த டைமில் வந்து அவங்களோட டேட்டா பிரின்சிபலோட கன்சென்ட் தேவையில்லை அப்படிங்கிறது. இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ரடிக்டரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இந்த புட்டஸ்வாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸில் கொடுத்த நெசசிட்டி அண்ட் ப்ரொபோஷனாலிட்டியை வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தேவையான பட்சத்தில் மட்டும்தான் இந்த டேட்டாஸ் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஜென்ரல் எக்ஸம்ஷன் கொடுக்குறப்ப என்னென்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இவங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, a complete exemption can be provided for when personal data is being processed in the interest of sovereignty and integrity. இப்போது நம்மளோட நாட்டோட செக்யூரிட்டி பர்பஸ் அந்த டைமில் வந்து வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் தி டேட்டா பிரின்சிபல் டேட்டாஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்டு அடுத்து என்னென்னா வால்யூம் அண்ட் நேச்சர் ஆஃப் த பர்சனல் டேட்டா ப்ராசஸிங் பற்றி சொல்லியிருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட் வந்து இப்போது எக்ஸம்ஷன் எந்த ஒரு டேட்டா ஃபிடியூசரிக்கும் வந்து கொடுக்கலாம். அது வந்து யூனியன் கவர்மெண்ட்டோடைய பவர் கீழே இருக்குது. லைக் அவங்களோட வால்யூம் அண்ட் நேச்சர் ஆஃப் த பர்சனல் டேட்டா எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அவங்களும் எக்ஸம் பண்ணலாம், irrespective ஆஃப் தி பர்பஸ் ஃபார் விச் இட் இஸ் பீங் ப்ராசஸ்டு. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டோரேஜ் லிமிடேஷன் டஸ் நாட் அப்ளை டு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். இந்த ஸ்டோரேஜ் லிமிட்டேஷன் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து என்னென்னா நம்மளோட டேட்டாஸை கொடுக்குறப்ப என்னென்னா இந்த ஸ்டோரேஜ் லிமிட்டேஷன் அப்படிங்கிறது இல்லை. லைக் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு வந்து கொடுக்குறோம், ஸ்டோரேஜ் லிமிட்டேஷன் இல்லைனா அவங்க எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நம்மளுடைய டேட்டாஸை வந்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏங்கிற பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து 2023 இறந்து போயிடுறாரு. அண்ட் இவரோட டேட்டா வந்து அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஏஜென்சிட்டே ஸ்டில் வந்து இருக்குது. ஸோ இறந்து போனதுக்கப்புறம் எதுக்கும் தேவைப்படாது இல்லையா மோஸ்ட்லி. அந்த டைமில் அந்த லீகல் பர்பஸ் ரெக்குயர்மெண்ட் இல்லாத பட்சத்தில் என்னென்னா இதை வந்து அவங்க டெலீட் பண்ணிடலாம், அதை ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்க வச்சுருக்கணுங்கிற அவசியமே வந்து கிடையாது. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் லிமிட்டேஷன் டைம் அப்படிங்கிறத வந்து இந்த டிராஃப்டில் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இன் பர்டிகுலர் டு தி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட், நேச்சர் ஆஃப் பெனால்ட்டிஸ் ப்ரொவைடட் ஃபார் அந்த பில். ஆக்சுவலாக இந்த பெனால்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா டேட்டா பிரின்சிபல்ஸ்க்கு நிறைய பெனால்ட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம சிட்டிசன் இருக்கோம் இல்லையா, இன்கேஸ் நம்ம வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை தப்பாக கொடுத்துட்டாலோ அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு தான் அந்த பெனால்ட்டி வரும். அண்ட் தென் அதை வந்து நம்ம சரியாக இப்போ எனக்கு கொடுத்த பெனால்ட்டி வந்து ஏற்றுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதோட டபுள் டைம்ஸ் பெனால்ட்டி வரும். அந்த மாதிரி வந்து இந்த பெனால்ட்டிஸில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, the quantum of penalties that can be imposed with the cap being placed at 500 crore rupees. இப்போ என்னென்னா முன்னாடி இந்த கேப்பிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் ஒரு 10 கோடி தான் வந்து பெனால்ட்டி கொடுக்க முடியும், அந்த ஆர்எல்ஸ் 20 கோடி தான் கொடுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சில கேப்பிங் அமௌண்ட் இருக்கும். இப்போ என்னென்னா இது வந்து ₹500 crore வரைக்கும் பெனால்ட்டி போடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட் கேப்பிங் அமௌண்ட் சொல்லியிருக்காங்க when it comes to penalty alone. செகண்ட் என்னென்னா, it creates no offenses அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்டில் என்னென்னா, நம்ம டேட்டா பிரின்சிபல்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளை வந்து டிஸ்எம்பவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This move that can be seen as a disempowering the data principle does not allow them to seek compensation from the data fiduciaries for harms they have suffered due to unlawful processing. இப்போ இந்த டேட்டா ஃபிடியூஷரிஸ் இருக்காங்களே அவங்களோட அன்லாஃபுல் ப்ராசஸிங்னால டேட்டா பிரின்சிபல்ஸான சிட்டிசனுக்கு ஏதாவது ஹார்ம்ஸ் வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து காம்பன்சேஷன் நம்மளோட டேட்டா ஃபிடியூஷரிக்கிட்டேருந்து வாங்க முடியாது. ஸோ நோ காம்பன்சேஷன் ஃபார் தி ஹார்ம்ஸ் காஸ்ட் பை தி டேட்டா ஃபிடியூஷரிஸ் டு தி டேட்டா பிரின்சிபல்ஸ். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெரி unusual move and perhaps the only one of its kind among the data protection legislation is that the Data Protection Bill 2022 places duties on data principles. ஸோ நம்ம சிட்டிசன்ஸ் இருக்கோம் இல்லையா, யாரெல்லாம் இன்டர்நெட் யூசேஜஸாக இருக்காங்களோ அவங்க மேலே தான் வந்து டியூட்டிஸ் இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஃப் they are நான் கம்ப்ளைண்ட், அந்த டியூட்டிஸை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணல, ஐ மீன் கொடுக்கல, பே பண்ணல அப்படின்னா ஃபர்தராக வந்து அந்த அப் டு பெனால்ட்டிஸ் 10,000 வரைக்கும் நமக்கு இம்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன டியூட்டி சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ப்ரொவிஷன் ஆஃப் ஆல் அப்ளிகபிள் லாஸோட கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும், நம்ம வந்து ஃபால்ஸ் ஆர் ஃபிவோலஸ் டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்கூட டேட்டா ஃபிடியூஷரிக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க டைம்லலாம் வந்து டேட்டா பிரின்சிபல் மேலே தான் வந்து அவங்க பெனால்ட்டிஸை விதிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிகார்டிங் இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து ரிகார்டிங் பெனால்ட்டிஸ். ஓவரால் இந்த ஆர்டிக்கல் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் டிராஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த டிராஃப்டில் டேட்டா பிரின்சிபல்ஸை பொறுத்தவரை எந்த 2 ரைட் வந்து கொடுக்காமல் வந்திருக்காங்க. லைக் ரைட் டு டேட்டா போர்ட்டபிலிட்டி அண்ட் ரைட் டு பி ஃபார்காட்டன், அது 2 கொடுக்கல. அண்ட் சில்ட்ரனோட டேட்டா ப்ராசஸிங் அண்ட் அவங்களோட டிஜிட்டல் கன்சர்னில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். ஸோ கவர்மெண்ட் தான் வந்து ஒரு டேட்டா ஃபிடியூஷரி, பட் அவங்களுக்கே வந்து இந்த ரூல் மேக்கிங் பவரை கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தோன்னா, டேட்டா ப்ராசஸிங் பற்றி பார்த்துருப்போம். ஸோ யார் வந்து டேட்டா ஃபிடியூஷரிஸ் அண்ட் அவங்களோட டேட்டா ப்ராசஸிங் என்ன மாதிரி இருக்கும், அதோட ஸ்டோரேஜ் லிமிட்டேஷன்லாம் எப்படி இருக்குது. அண்ட் அட் லாஸ்ட் வித் ரிகார்ட் டு பெனால்ட்டிஸ், அவங்களோட பெனால்ட்டி இம்போசிங் யார் மேலே அதிகமாக இருக்குது அண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் டிராஃப்டில். இந்த 5 டாபிக்ஸை பற்றி தான் இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லில் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி லான்ச்சஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் பாலிசி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேஷ்னல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய சூசைட்ஸை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இந்த பர்டிகுலர் நேஷ்னல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கீழே அவங்களோட ஒர்க் என்னென்னவா இருக்கக்கூடாது, லைக் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா,
என்னென்ன அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சர்வேலன்ஸ் மெக்கானிசம் வைக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூசைட் ப்ரிவென்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு எஃபெக்டிவ் சர்வேலன்ஸ் மெக்கானிசம் ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைக்கியாட்ரிக் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டை சூசைட் ப்ரிவென்ஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வைக்க போகிறாங்க. நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் கீழே அதுவும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் கீழே சைக்கியாட்ரிக் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் சூசைட் ப்ரிவென்ஷன் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் மென்டல் வெல்பீயிங் இன் தி எஜுகேஷ்னல் கரிக்குலம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் வெல்பீயிங்கை பற்றி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது, அவங்களோட கரிக்குலமில் இன்க்ளூட் பண்ணுறது. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, டெவலப்பிங் தி கைட்லைன்ஸ் ஃபார் ரெஸ்பான்சிபிள் மீடியா ரிப்போர்ட்டிங் ஆஃப் சூசைட்ஸ். இப்போ என்னென்னா, இந்த சூசைட்ஸ் பற்றி ரிப்போர்ட் பண்ணக்கூடிய மீடியா இருக்கும் இல்லையா, அந்த அதை வந்து அவங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கைட்லைன்ஸ் அண்ட் இந்த மீன்ஸ் ஆஃப் சூசைடை அந்த ஆக்சபிலிட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதும் வந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த நேஷ்னல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ சூசைட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கொலாபரேட்டிவ் எஃபோர்ட் வந்து இருக்கணும். இது வந்து ஒருத்தர்னால பண்ணக்கூடிய விஷயம் வந்து கிடையாது. கம்யூனிட்டி லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 lakh லீவ்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் சூசைட்னால இறந்து போகிறாங்க. அண்ட் அதில் எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புள் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 to 29 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க தான் அதிக சூசைட் நடக்குது. அண்டு 10.2%லேருந்து 11.3% பெர் 1 lakh பாப்புலேஷன். ஸோ 10 to 11% பெர் 1 lakh பாப்புலேஷன். அப்போ இந்தியாவில் வந்து பில்லியன் பாப்புலேஷன் இருக்குன்னா அப்போ எந்த அளவு சூசைட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் ஃபார் சூசைட் என்னென்னா, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் இல்னஸ் தான் வந்து முக்கியமான ரீசன்ஸாக இருக்குது. ஸோ 34% ஆஃப் த சூசைட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அண்ட் 18% ஆர் ரிலேட்டட் டு இல்னஸ். ஸோ இது வந்து ஒன் சச் குட் இனிஷியேட்டிவ். ஸோ ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்னா, ஸோ யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு. ஸோ சப்போர்ட்டிவாக இருங்க. நெக்ஸ்ட், நியூ ஃப்ரண்டியர்ஸ் இன் ஸ்பேஸ். இப்போது நம்ம ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஏர்லியராக கவர்மெண்ட் செக்டர்ஸ் தான் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகிட்டு அந்த ராக்கெட் லான்ச் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ப்ரைவேட் செக்டரோட இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு when compared to the previous decade. நம்மளுடைய குளோபல் ஸ்பேஸ் ஃப்ரண்டியர் அப்படிங்கிறது எந்த அளவு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிராரம். இப்போ நம்மளோட விக்ரம் எஸ் அப்படிங்கிற அந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்களே யார், நம்மளை ஹைதராபாத் பேஸ்டு ஸ்கை ரூட் கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் ஷோஸ் தி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் இன் தி ஸ்பேஸ் ப்ரோக்ராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏர்லியராக 20th century செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து மோனோபொலியாக இருந்தாங்க ஸ்பேஸ் டெக்னாலஜியை பொறுத்தவரையிலும். ஆனால் இந்த 21st century இந்த ஸ்பேஸ் செக்டர் அப்படிங்கிறது ட்ரமாட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கு ப்ரைவேட்டை பொறுத்தவரையிலும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, எலன் மஸ்கோட ஸ்டார்லிங்க் சேட்டலைட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அரௌண்ட் 2300 சேட்டலைட்ஸ் வந்து லோயர் எர்த் ஆர்பிட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய இந்த ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் அண்ட் மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் டு தி ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் இன் தேர் ஃபைட் அகேன்ஸ்ட் ரஷ்யன் ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் அமேசான் ப்ராஜெக்ட் கியூப்பர் அப்படிங்கிறவங்க வந்து கம்மிங் இயர்ஸில் மோர் தென் 3000 சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தே ஆர் கோயிங் டு ஆஃபர் வேரியஸ் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ். அப்புறம் நம்மளோட ஏர்டெல்லும் பார்த்தீங்கன்னா ஒன்வெப் கார்பரேஷனும் ஒரு பார்ட்னர். ஸோ அவங்க வந்து கனெக்டிவிட்டியை அரௌண்டு ஆஃபர் பண்ணுறாங்க த்ரூ இட் சிஸ்டம் ஆஃப் நியர்லி 500 சேட்டலைட்ஸ். இப்போ ரீசெண்டாக கூட ஒன்வெப்போட 6 சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, 36 சேட்டலைட் வந்து ஒன்வெப்போடது லான்ச் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, எலன் மஸ்க் SpaceX has broken through the launch monopoly and Amazon's Blue Origin rocket will soon be in market too. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேயும் சம்டைம்ஸ் இந்த மோனோபொலி வரதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. முன்னாடி வந்து எலன் மஸ்கோட SpaceX தான் இருந்தது. இப்போது அமேசானோட ப்ளூ ஆரிஜின் ராக்கெட் வந்து சூனாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ தேர் வில் பி நோ மோனோபொலி. 1974 நம்மளோட ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட், அதாவது இந்தியாவில் இந்த நியூக்ளியர் டெஸ்ட் நடத்தினப்போ என்னென்னா நான் ப்ரொலிஃபரேஷன் சாங்ஷன் அப்படிங்கிறது இந்தியா மேலே நிறையா விதிச்சாங்க. ஸோ நம்மளால் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் கோஆப்ரேஷனில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பண்ண முடியல. வி வேர் ரெஸ்ட்ரிக்டட் டு தட். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா it was only after the historic civil nuclear initiative that the sanctions regime began to ease. ஸோ இந்த சிவில் நியூக்ளியர் இனிஷியேட்டிவ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட் ப்ரெசென்ட் இந்தியா இஸ் பார்ட் ஆஃப்
2 important arrangements. ஒன்று வந்து மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரிஜிம். ஸோ இந்த மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரிஜிம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் கமாடிட்டிஸ் அண்ட் டெக்னாலஜிஸோட காமர்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அதோட பார்ட்டில் நம்ம இந்தியாவும் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா வாசனர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த வாசனர் அரேஞ்ச்மெண்ட் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, ட்ரேட் இருக்குது இல்லையா, இந்த டியூவல் யூஸ் டெக்னாலஜிஸ் அந்த ஸ்பேஸை பொறுத்தவரையும் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் போத் சிவிலியன் அண்ட் மிலிட்ரி பர்பஸஸ். இந்த டியூவல் யூஸ் டெக்னாலஜிஸோட ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணது தான் இந்த வாசனர் அரேஞ்ச்மெண்ட். இந்த வாசனர் அரேஞ்ச்மெண்ட்லையும் இந்தியா இஸ் ஆல்சோ அ பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. இப்போ 2022 அரௌண்ட் $450 பில்லியன் வந்து இருக்குது. அண்ட் தென் வித்தின் அ டெக்கேட் $1 trillion எக்கானமியாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக இந்த ஸ்பேஸ் எக்கனாமியை பொறுத்தவரையும் நம்ம இந்தியாவோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேர்லி 2% தான் இருக்குது. ஸோ இதை வந்து 8% அப்கமிங் இயர்ஸில் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஷேர் ஆஃப் த குளோபல் ஸ்பேஸ் economy கேன் ஒன்லி பை டன் drawing இந்த ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் டு பிளே லார்ஜர் ரோல். இப்போ நம்ம வந்து 8% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நமக்கு ப்ரைவேட் கம்பெனிஸோட ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கோத்ரேஜ் அண்ட் பாய்ஸ், எல்என்டி, அப்புறம் வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க எல்லாருமே ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு ஃபண்டிங் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கை ரூட் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல விக்ரம்-எஸ், அதுக்கான அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மேஜர் இன்வெஸ்டர் வந்து சிங்கப்பூர் சாவரின் வெல்த் ஃபண்ட் ஜிஐசி, அவங்க தான் வந்து எக்ஸாம்பிள். ஏன்னா ஸ்கை ரூட்டோட லான்ச்சிங்க்கு அவங்க ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோயிங் வெயிட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இந்த நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ முன்னாடி வந்து என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட அப்போலோ மிஷன் இருக்கு இல்லையா, அதோட கான்ட்ரிபியூட்டர் யார் யூஎஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ரீசெண்டாக ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிநேஷ்னல் என்டெவராக இருக்குது. ஏன்னா யூஎஸ் இருக்காங்க, யூஎஸோட பார்ட்னர்ஸ் லைக் ஃப்ரான்ஸ், கனடா அண்ட் ஜப்பான் அவங்களும் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. ஸோ இட் ஷோஸ் தி கோஆப்ரேஷன் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரீஸ் இன் தி ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ். அண்டு ரஷ்யா அண்ட் சைனாவும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பண்ணலான் இருக்காங்க. முக்கியமாக ஜாயிண்ட் பேஸ் வந்து நம்ம மூணில் க்ரியேட் பண்ணலாம், ரஷ்யா அண்ட் சைனா சேர்ந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குளோபல் ஸ்பேஸ் எக்கானமியை பொறுத்தவரையிலும் ப்ரைவேட் கம்பெனிஸோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வருது. அந்த இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இப்போ பேர்லி 2% கான்ட்ரிபியூஷன் தான் இருக்குது. ஆனால் இதை 8% இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு ஃபண்டிங் கொடுக்கணும். ஆல்ரெடி வந்து நிறைய கம்பெனிஸு ப்ரைவேட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு ஃபண்டிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய மல்டிநேஷ்னல் கொலாபரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸில் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் இந்த ஆர்டிகல் பொறுத்தவரைக்கும். நெக்ஸ்ட், டெவலப்பிங் கிரேட் நிகோபார் ஸ்ட்ராட்டஜிக் இம்பரேட்டிவ் அண்ட் எக்கலாஜிக்கல் கன்சர்ன்ஸ். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு 72,000 crore டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. எங்கன்னா கிரேட் நிகோபார் ஐலாண்டில். ஸோ கிரேட் நிகோபார் ஐலாண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்தமான் நிக்கோபாரோட மேப்பு. ஸோ இது அந்தமான் ஐலாண்ட். அண்ட் தென் இது 10 டிகிரி சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 10 டிகிரி சேனல். அண்ட் தென் இது மேலே இருக்கிற நார்த்தன் சைடில் இருக்கிறது அந்தமான் ஐலாண்ட்ஸ் அண்ட் கீழே சதர்ன் சைடில் இருக்கிறது நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இந்த நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் சதர்ன் மோஸ்ட்டில் இருக்கிறதா வந்து கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்திரா பாயிண்ட் தான் வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்குது. இந்த கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ண போகிறதா வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட் ஃபண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 72,000 crore. நெக்ஸ்ட்டு 30 இயர்ஸில் 3 phases இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்கலாம். So, Greenfield City has been proposed including an international container transshipment terminal, a Greenfield International Airport, a power plant and a township for the personnel who will be implementing the project. இப்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா, அந்த பர்டிகுலர் ஐலாண்டில் க்ரீன்ஃபீல்ட் சிட்டி வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல்ஸ், அந்த கார்கோ ஷிப்லாம் இது பண்ணுற இடம் இருக்கும் இல்லையா, அந்த ரீஜன். அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஒரு பவர் பிளான்ட், அப்புறம் இந்த ரீஜனில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு அங்கே ஒரு டவுன்ஷிப், இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஐலாண்டில் க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது மேரிடைம் எக்கானமியை பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. அண்ட் தென் கார்கோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட்லேயும் கூட இந்த போர்ட். ஸோ இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய போர்ட்டை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஏர்போர்ட்டை வந்து போத் சிவிலியன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மிலிட்ரி ஃபங்க்ஷன்ஸ் 2 பேரும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரோட்ஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் சப்ளை அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட கவர்மெண்ட் ரெகுலராக வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் பற்றின ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஐலாண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த ஐலாண்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் மோஸ்ட் ஆஃப் தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குது. லைக் இப்போ இந்த மேப்பில் பார்த்தோம் இல்லையா, இதோட ஏரியா வந்து அரௌண்ட் 910 square kilometers.
அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டர் ஆஃப் 836 ஐலாண்ட்ஸ் நம்மளோட ஈஸ்டர்ன் பே ஆஃப் பெங்காலில் சிச்சுவேட் ஆகியிருக்கு. The two groups of which are separated by 150 km wide 10 degree channel. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ரெண்டு குரூப்ஸ் வந்து 150 km wide 10 degree channel தான் செப்பரேட் பண்ணுது. The Andaman Islands lie north to the channel and the Nicobar Island to the south. Indra Point on the southern tip of Great Nicobar is the India southernmost point அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா less than 150 km from the northernmost island of Indonesian archipelago. ஸோ ஆர்ச்சிபெலாகோ அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த இந்தோனேஷியன் ஆர்ச்சிபெலாகோலேருந்து less than 150 kilometers தான் நம்ம இந்தியாவோட சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட் இருக்குது. அண்ட் கிரேட் நிக்கோபார் இஸ் அ ஹோம் டு 2 நேஷ்னல் பார்க்ஸ், ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ், அண்ட் இங்கே ஷோம்பன் அண்ட் நிக்கோபாரிஸ் ட்ரைபல் பீப்புள் வந்து வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃப்ரம் பஞ்சாப், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் இவங்களாம் வந்து 1970s அங்கே செட்டில் ஆனவங்க இங்கே கண்டினியூஸாக இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஷோம்பன் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் தே ஸ்டில் டிபெண்ட் ஆன் ஃபாரஸ்ட் அண்ட் மெரைன் ரிசோர்ஸஸ் ஃபார் தேர் சஸ்டெனன்ஸ். அண்ட் நிக்கோபாரிஸ் பீப்புள் யாரெல்லாம் வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து இருந்தாங்களோ அந்த 2004 சுனாமிக்கு அப்புறம் நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. தி கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ஹாஸ் அ ட்ராபிக்கல் வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அப்புறம் மவுண்டன் ரேஞ்சஸ் ஆல்மோஸ்ட் 650 மீட்டர் above the sea level அண்ட் கோஸ்டல் பிளைன்ஸ். இது எல்லாமே வந்து இந்த கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் தென் ரெப்டைல்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ் இது எல்லாமே இந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்குது. லெதர்பேக் சீ டர்ட்டில் இஸ் தி ஐலாண்ட்ஸ் ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஐலாண்டோட ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெதர்பேக் சீ டர்ட்டில். ஸோ டர்ட்டில்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து இருக்கும். நம்ம அடுத்து மிஸ்லேனியஸ் நியூஸில் கூட ஒரு டர்ட்டில் பற்றி பார்க்க போகிறோம். அண்டு இந்த பர்டிகுலர் லெதர்பேக் சீ டர்ட்டிலோட ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ் எந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் தான். எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். வாட் இஸ் த நீட் ஃபார் த ப்ராஜெக்ட்? So it is positioned close to the east-west international shipping corridor. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் காரிடரோட ரொம்பவே க்ளோசஸ்ட்டு ரீஜனாக வந்து இந்த பர்டிகுலர் கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்த வழியாக தான் ஏகப்பட்ட ஷிப்ஸ் வந்து பாஸ் ஆகுது வேர்ல்டு ட்ரேடை பொறுத்தவரையும். ஸோ இங்கே கட்டக்கூடிய நம்ம போர்ட்டு வந்து ரொம்பவே பெரிய ரோல் ப்ளே பண்ணணும். இதனால தான் முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ த ICTT கேன் பொட்டென்ஷியலி பிகம் a hub for cargo ships traveling on this route. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ரீஜனில் நிறைய ஹோட்டல்ஸும் பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் டூரிஸ்ட் பொட்டென்ஷியல் வந்து அதிகமாகும் டியூ டு இட்ஸ் எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணுறப்போ ஒரு சில கன்சர்ன்ஸ் வந்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ட்ரீ கவர். ஸோ அந்த ட்ரீ கவர் லாஸேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து மத்திய பிரதேஷ் ரீஜனில் அவங்க இதே ஏரியாவுக்கு நிறைய அஃபாரஸ்டேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் சரியாக இல்லை. ஸோ லாஸ் ஆஃப் ட்ரீ கவர் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ்ஸ், அதுவும் வந்து நிறைய லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரில் இருக்கக்கூடிய கோரல் ரீஃப் ஆல்ரெடி கல்ஃப் ஆஃப் கட்ச்க்கு எல்லாரும் டிரான்ஸ்லோகேட் பண்ணாங்க. அண்டு இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய கோரல் ரீஃபும் நிறைய அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கனால இதை வந்து நம்ம ப்ராப்பராக அசஸ் பண்ணணும். அண்ட் தென் இதை எங்கே ரீலோகேட் பண்ணலாம், டிரான்ஸ்லோகேட் பண்ணலாங்கிற விஷயம் வந்து கன்சர்ன்டாக இருக்குது. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லெதர்பேக் சீ டர்ட்டில் வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸாக இருக்கு இல்லையா இந்த பர்டிகுலர் ஐலாண்டில். ஸோ இதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு லைக் கன்சர்வேஷன் பிளானும் ஏதாவது கொண்டு வர வேண்டியிருக்கும். இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ப்ரொப்போசலுக்கான கன்சர்ன்ஸாக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கிள் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா இந்த கிரேட் நிக்கோபாரில் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பார்த்தோம், அதோட ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். அண்ட் அந்தமான நிக்கோபார் ஐலாண்டோட ஜியாகிரபிக்கல் பொசிஷன் என்ன மாதிரி இருக்குது, அங்கே யாரெல்லாம் வாழ்கிறாங்க, அண்ட் இந்த ப்ராஜெக்டோட பர்பஸ் என்ன, அண்ட் அட் லாஸ்ட் இந்த ப்ராஜெக்டோடைய கன்சர்ன்ஸ் என்னென்னவா இருக்குது. ஸோ இது வந்து இந்த மேப் பேஸ்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்லேனியஸ் நியூஸ். ஸோ ஆலிவ் ரிட்லி சீ டர்ட்டில்ஸ், இந்த லெதர்பேக் சீ டர்ட்டில்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஆலிவ் ரிட்லி சீ டர்ட்டில்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடிஷா கோஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ரீஜனில் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேர்ஸ் ஆஃப் ஆலிவ் ரிட்லி சீ டர்ட்டில்ஸ் ஹவ் பிகன் எமர்ஜிங் ஆன் தி சீ வாட்டர்ஸ் ஆஃப் கஹிர்மாத்தா அலாங் தி ஒடிஷா கோஸ்ட், மார்க்கிங் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆனுவல் மாஸ் நெஸ்டிங் ஆஃப் திஸ் என்டேஞ்சர்ட் மெரைன் ஸ்பீசிஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த கஹிர்மாத்தா அப்படிங்கிறது நம்ம ஒடிஷா கோஸ்ட்டில் வந்து இந்த ரீஜன் இருக்குது. இந்த ரீஜனில் ஆலிவ் ரிட்லி சீ டர்ட்டில்ஸ் வந்து ப்ரீட் பண்ணும். இதான் வந்து சொல்லியிருக்காங்க வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரூக்கெரி அப்படின்னா இந்த ப்ரீடிங் ரீஜன் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த காலனி ஆஃப் ப்ரீடிங் அனிமல்ஸ் தான் லார்ஜஸ்ட் ரூக்கெரி. இதை பற்றின ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆலிவ் ரிட்லி சீ டர்ட்டில்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய சீ டர்ட்டில் ஸ்பீசிஸில் அபண்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பீசிஸ் தான். இந்த டர்ட்டில்ஸ் வந்து கார்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எதனால் இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் அப்படின்னு நேம் வந்துச்சுன்னா இதோட கேராபேஸ் வந்து ஆலிவ் கலரில் இருக்கும்.
இது எந்தெந்த ரீஜன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக், அட்லாண்டிக் அண்ட் தென் இந்தியன் ஓஷனில் வந்து இந்த டைப் ஆஃப் டர்ட்டில்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ ஒடிசாவோட இந்த கஹீர் மாதா மெரைன் சாங்சுரி அப்படிங்கிறது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரூக்கேரியாக இருக்குது. அந்த காலனி ஆஃப் ப்ரீடிங் அனிமல்ஸ் ஆஃப் சீ டர்ட்டில்ஸ் தான் வந்து ரூக்கேரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அரிபாடா அப்படின்னா மாஸ் நெஸ்டிங். ஸோ தீஸ் ஆர் பெஸ்ட் நோன் ஃபார் த யூனிக் மாஸ் நெஸ்டிங் கால் அரிபாடா வேர் thousands ஆஃப் ஃபீமேல்ஸ் கம் டுகெதர் ஆன் தி சேம் பீச் டு லே எக்ஸ். நம்ம நிறைய இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த பீச்சில் அந்த ஷோர் ரீஜனில் நிறையா இந்த டர்ட்டில்ஸ் வந்து எக் லே பண்ணியிருக்கோம். நிறைய ஃபீமேல் குரூப்ஸ் வந்து எக் லே பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அது மைக்ரேட் பண்ணி போயிடும். அண்ட் அகெயின் அந்த டர்ட்டில்ஸ்லாம் மைக்ரேஷனுக்கு அப்புறம் அதே பிளேஸ்க்கு மறுபடியும் வந்துடும். அந்த இதோட ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்ட். ஸோ இது வந்து வல்னரபிள் கிடையாது, இங்கே என்டேஞ்சர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனுவல் மாஸ் ஆஃப் நெஸ்டிங் தீஸ் என்டேஞ்சர்ட் மெரைன் ஸ்பீசிஸ். ஸோ இந்த சீட்டல்ஸ் பொறுத்தவரையும் என்ன த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீட், ஷெல், லெதர், எக்ஸ் இதுக்காக வந்து அதிகமாக போச் பண்ணப்படுது இந்த சீ டர்ட்டில்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்டல் கில்லிங் அதுவும் வந்து நிறையா நடக்குது. ஏன்னா இந்த ட்ரால் நெட்ஸ், கில் நெட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறையா அந்த மீன் பிடிப்பாங்க இல்லையா, அதில் வந்து சிக்கிக்கிட்டு இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் இந்த டர்ட்டில்ஸ் பற்றின ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு ISRO will attempt to the 200 consecutively successful launch of Rohini RH-200 sounding rocket on Wednesday from Tumba here. ஸோ தும்பாலேருந்து என்னென்னா ரோஹிணி RH-200 சவுண்டிங் ராக்கெட்டு 200 கான்சிக்யூட்டிவ் டைம் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ RH-200 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் மோட்டார் பவர்ட் எக்ஸ்பெண்டபிள் ராக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அப்பர் அட்மாஸ்பியரை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக இதை அனுப்புவாங்க. அண்டு an RH-200 lifted off successful from Tumba for the 199th time in a row in October this year. ஸோ 199 தடவையாக வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க அக்டோபரில். அண்ட் 200 கான்சிக்யூட்டிவ் டைமை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுறதுக்கு தான் இப்போ ISRO பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து பேங்கிங் டெர்மினாலஜி. மெச்சூரிட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா பேங்க்ஸ் வந்து அவங்களோட ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை எடுத்து லாங் டேர்ம் ஃபினான்சிங் வந்து கொடுப்பாங்க. லைக் இப்போ நம்ம பீப்புள் வந்து என்ன பண்ணுவோம்னா பேங்க்ஸ் கிட்ட ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் வந்து கொடுப்போம், லைக் டெபாசிட் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை எடுத்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறது தான் வந்து மெச்சூரிட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ இருந்துச்சு, முக்கியமாக ஏர்லைன்ஸை பொறுத்தவரையும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க இல்லையா, அதனால். ஸோ அப்போ வந்து இந்த ஏர் சுவிதா அப்படிங்கிறதுல நம்மளோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுப்போம் இல்லையா, அது வந்து இனிமேல் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூஸ் கொடுக்குறோம், பப்ளிஷ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ த சென்டர் இஸ் bringing out a standard for publishing product reviews on e-commerce platforms. The standard will be voluntary but could become mandatory later after observing the compliance with the standard by such platforms. இப்போது இந்த ரிவ்யூஸ் கொடுக்குறோம் இல்லையா, இந்த ரிவ்யூஸ்க்கான ஸ்டாண்டர்ட் வந்து வாலண்டரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இது வந்து மேண்டேட்ரியாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போது வந்து இந்த ஸ்டாண்டர்ட்க்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அது வாலண்டரியாக இருக்குமா இல்லை மேண்டேட்ரியாக இருக்குமா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃப்ரேம் ஒர்க் ஃபார் த ஸ்டாண்டர்ட் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை தி பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்டுக்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து யார் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த BIS அப்படிங்கிற அந்த ட்ரேட்மார்க் இருந்தாலே நம்ம நிறையா பொருட்கள் வந்து நம்பி வாங்குவோம் இல்லையா. ஸோ அதான் வந்து இந்த இ-காமர்ஸில் கொடுக்கக்கூடிய இந்த பப்ளிக் ரிவ்யூஸை வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் இவங்க இந்த ஸ்டாண்டர்ட்ஸை கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்கேஸ் இது மேண்டேட்ரியாக ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் இல்லைனா கன்சியூமர் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் இப்போ ABC அப்படிங்கிற ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். அதனால் அந்த ப்ராடக்ட் இன்ன வரைக்கும் நம்ம வாங்கினது கிடையாது அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில். ஸோ இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா அந்த யார் சேல் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து ரிவ்யூஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறத பார்த்து நம்பி நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்குகிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ராடக்ட் வந்து சரியாக இல்லை அப்படின்னா வி கேன் கம்ப்ளைண்ட். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸு கீழே இந்த மாதிரி அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ்க்கு ஆர் நம்மளோட கன்சியூமர் ரைட்டை வயலேட் பண்ணதுக்காக வி கேன் கம்ப்ளைண்ட் வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். அது வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மேண்டேட்ரியாக வந்தால் தான் இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்க பட்சத்தில் வி கேன் சப்மிட் அவர் கிரீவன்சஸ். எங்கே போய் நம்மளோட கிரீவன்ஸ் சப்மிட் பண்ணலாம்னா இந்த நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் இல்லைனா கன்சியூமர் கமிஷன் ஆர் த CCPA இந்த மிஸ்லீடிங் வியூஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஃபைல் பண்ணலாம். The standards will be applicable to every online platform which publishes consumer reviews. இது வந்து எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கே வந்து அப்ளிகபிளாக இருக்கும், யார் யாரெல்லாம் கன்சியூமர் ரிவ்யூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்களோ.
ஸோ த கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஆர் இன்டெகிரிட்டி, அக்யூரசி, ப்ரைவசி, செக்யூரிட்டி, டிரான்ஸ்பரன்சி. ஸோ இந்த எதுக்காக இந்த கைடிங் பிரின்சிபல்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட்லாம் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரையிலையும் கன்சியூமர்ஸ் யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அதை கொண்டு வராங்க. ஸோ இது வந்து நம்மளோட ரிவ்யூ ஆத்தர்ஸ் லைக் நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அதை எழுதுகிறோம், ரிவ்யூ ஆத்தர்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த ரிவ்யூ அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னா அந்த பர்டிகுலர் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை சொல்லுவாங்க. 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு சில ஸ்டாண்டர்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நம்ம ரிவ்யூ ஆத்தர் நம்ம எழுதுகிறோம் இல்லையா ப்ராடக்ட்டுக்கு, நம்ம வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அந்த நம்மளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவிஷன் இதெல்லாம் வந்து ரிவ்யூ ஆத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். வேறு ரிவ்யூ அட்மினிஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரை என்னென்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அவங்க ப்ராப்பராக சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The e-commerce players can apply for certification of this standard with the BIS. Many other countries are also struggling on how to handle fake reviews. இப்போது இன்கேஸ் இது மேண்டட்ரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இ-காமர்ஸ் சைட்ஸுமே யாரெல்லாம் இந்த மாதிரி கன்சியூமர் ரிவ்யூஸை பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த விஷயத்துலாம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த ஃபேக் ரிவ்யூஸ்னால எல்லா கன்சியூமர்ஸும் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிடுறாங்க, உங்களோட பணம் வந்து வீணாக போயிடுது இல்லையா. அதனால தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டு வரலான்னு இருக்காங்க. இட் இஸ் ஒன் சச் குட் இனிஷியேட்டிவ். ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டடி படியில் வந்து என்சிஆர்டி அண்ட் பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நியூஸ் ரிலேட்டட் POQs. தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.